ஆன்மீக மெய்யன்பர்களே, இன்றைய தினம் 18வது செய்தியாக நீதிமான் என்ற செய்தியை பிரசங்கம் செய்கிறோம். நீதிமான் என்ற செய்தியை பிரசங்கம் செய்கிறோம். இந்த சராசரியான ஒரு வாழ்க்கைக்கு, இந்த வாழ்க்கைக்கு என்ன தேவைங்கிற தலைப்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 21 செய்தியில இந்த நீதிமான்கிற செய்தி ஒரு குடும்பம் நடத்துகிற நமக்கு, குடும்பஸ்தனான நமக்கு, குடும்பத்துக்கு உட்பட்ட உறுப்பினராக இருக்கிற நமக்கு எதற்காக தேவையா இல்லையா, இதை நீங்க யோசிக்கும் போது அப்போ இந்த இதிகாசம் என்ன சொல்றது? ஒரு குடும்பஸ்தனா இருக்கிறவனுக்கு இந்த நீதிமான்கிற செய்தி தேவையா இல்லையா, இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இதிகாசமே என்ன சொல்றது, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இதிகாசம்னு எடுத்துட்டாலே இறைவனுடைய அவதாரங்கள், அத்தகைய செய்திகளை சொல்றவங்க ரிஷிமார்கள். அந்த ரிஷிமார்கள் உலகியல் சம்பந்தப்பட்டவங்க. அது மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ்ல அந்த நாராயணோட அவதாரங்களையே கண்ணனை பரிபூர்ணமானவன். அப்போ அந்த கண்ணனை தான் முதல் நீதிமானா சொல்லணும். அப்போ அந்த கண்ணன் எந்த வகையில நீதிமான், அதை நீங்க பரிபூர்ணமா செஞ்சுக்கணும். அப்போ இந்த அவதாரம்னு சொல்லக்கூடிய அந்த பெருமாளுடைய உலக பரிபாலனமான பிரபு சக்கரவர்த்தி அந்த நாராயணன் அவதாரம்னு சொல்லக்கூடியதுல ராமனும் கண்ணனும் பிரதானமானவங்க. நீங்க அறிந்த ஒரு செய்தி. இதுல ராமாவதாரத்துல தனக்கு உதவி வேணுங்கிறதுக்காக நாடுன சுக்ரீவனுக்கு இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்த பிறகு அந்த சுக்ரீவனுடைய உதவியை ராமபிரான் எடுத்துட்டார். அப்படி எடுத்துட்டு அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணி முடிச்சு வாலி அந்த வதத்துல சாஞ்சு உயிர் விடுற நேரத்துல ராமனுடைய அம்புலதான் நான் மாண்டேன், தம்பி இல்லை அப்படிங்கிற உணர்ந்த பிறகு அவன் ராமனை பார்த்து கேட்கிறான், ராமா உனக்கு எனக்கு என்ன பகை, நீ ஏன் என்ன கொல்ல நினைச்ச அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான விளக்கங்களை எல்லாம் ராமன் வாலிக்கு சொன்ன பிறகு அவன் என்ன வாலிக்கு ராமன் வாக்கு கொடுக்கிறான். வாலி, இன்று ராஜான்ற முறையில இப்படிப்பட்ட செயல்பாடுகளை நான் எடுத்தாட்கொண்ட மாதிரி இது உனக்கும் கூட நான் இன்னொரு பிறவியில் உன் கையாலே நான் மாண்டு போகும்படியாக ஒரு சம்பவம் நிகழும். அவதாரம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஒரு குரங்கு. இப்ப அந்த காலத்துல எல்லாத்துக்குமே எல்லா வகையான வலிமை உண்டு. கானகத்துல ஒரு குரங்கு, அது வாலி தலைவன். அந்த ராஜான்ற மாதிரி கானகத்துல அது பாட்டுக்கு ராஜாங்க நடத்திட்டு இருக்கிறது. அந்த குரங்குகளுக்குள்ள ஏற்பட்ட சண்டையில கூட அந்த வாலி என்கிற அரசனான குரங்க அந்த ராமன் கொல்லும் போது அந்த இடத்துல நீதி தவறாத ஒரு ராஜாங்கிற முறையில ராமன் அந்த வாலிக்கு வரம் தர்றான். வாலி, இன்று என்னால் நீ வீழ்ந்தது போல் உன்னாலும் நான் வீழ்வேன், வரம் தர்றா ராமன். எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி பாருங்க. அப்ப இந்த அவதாரம்ங்கிற நாராயணன் எல்லாமே வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு சம்பவம், விளையாட்டு, நீதி கதைகள் எல்லாம் தான். நீதி கதைகளை உருவாக்குறவன் உருவாக்குறத அவனை மீடியாவா இருந்து எஸ்டாப்ளிஷ் பண்றான். அப்போ அந்த ராமாவதாரத்துல சொல்லப்படக்கூடிய அந்த வாசகத்தை கிருஷ்ணாவதாரத்துல எப்படி நிறைவேற்றுறான்? அப்போ கண்ணனா பிறந்தான், செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்தான். குழந்தையா இருக்கும்போது தாய்ப்பாசத்துல பரிபூர்ணமா இருந்தான். பிறகு இந்த பிரேமைன்னு சொல்லக்கூடியதுல இந்த மோட்சத்துக்கு யாரெல்லாம் தகுதியானவங்களோ அவங்களெல்லாம் பிரேமைக்குள்ள செய்து மோட்சமுடைய செய்தான். தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பாண்டவர்களுக்கு துணையா இருந்தான். பிறகு நாராயணன வடிவத்துல அந்த பூமாதேவி கொடுத்த வாக்கின்படி மகாபாரதத்தை நடத்தி முடிச்சான். அந்த மகாபாரதத்திலையும் தர்மத்தை நடத்தி முடிச்சான். இப்படியெல்லாம் ஒரு இடங்கள்லையும் எது தர்மமோ எது நீதியோ அதை கடைசி செய்து முடிச்சுட்டு இறுதியா அதே மாதிரி தன் சகாபாடிகளான அவள் எல்லாம் ஆணவம் வந்த உடனே, ஏன்னா கடைசியில கண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சமுதாயத்துல பெரிய அடைஞ்சலாயிடுறானே, அப்ப இவனுங்களை எப்படி ஒழிக்கிறதுன்னு அவனுங்களை வச்சு அவனுங்களே கடற்கரையில அந்த சண்டை போட வச்சு ஒழிச்சு மக்களுக்கு
இவன் ஃப்ரெண்ட்ஸே தொல்லை கொடுக்கூடாதுங்கிறதுலாம் நீதியாக இருந்து இவன் ஃப்ரெண்ட்ஸுகளை அடிச்சு கடிச்சிட்டு சாகிற மாதிரி செய்து இப்படி ஒரு இடங்களையும் தர்மத்தை நிலைநாட்டி பூரணமாக்கி தான் பிறவியை நிறைவு செய்யறதுக்கு அப்போ அந்த வேடனை தேர்ந்தெடுக்கிறான். அப்போ அந்த ராமாவதாரத்துல அந்த வாளிக்கு கொடுத்த அந்த வாக்கை கிருஷ்ணாவதாரத்துல வேடனுடைய வடிவத்துல நிறைவேற்றுறானே, இது எத்தனை பெரிய! நேற்று சொன்னவன் இன்று மறந்துடுறான், இன்று சொல்றவன் மாலை மறந்துறதுக்கு தயாராகிறான். கடனா நீ எங்க எனக்கு கொடுத்தேன்னு கேட்கிறான். அப்படிப்பட்ட உலகத்துல பகவான் எப்பேற்பட்ட நீதிமான்கிறது நாம் உணர்ந்தால் இப்ப இந்த நமது வாழ்க்கைக்கு இந்த நீதி கதைகள் தேவையா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு புரியும். அப்போ அந்த ராமாவதாரத்துல வாளிக்கு கொடுத்த வாக்கின்படி கிருஷ்ணாவதாரத்துல எல்லா வேளையும் முடிஞ்ச பிறகு தன்னுடைய வாழ்க்கை நிறைவு செய்யறதுக்கு வேடனுடைய அம்பு பட்டு தானே வீழ்ந்து நிறைவு செய்யறான். அப்போ வேடனா வந்த அந்த வாளி பரிதவிக்கும் போது, இல்லை வாளி வேடா, நீ வேடனல்ல, உனது அறியாமை அல்ல என்னை வீழ்த்தியது, அறிந்தே நடந்த சம்பவம்னு அந்த வாளியோட ராமாவதார வதை வாளி இதெல்லாம் சொல்லி இன்று அதன் காரணமாக வந்த வேடன் நீ, அதனால உன் கருத்தால நான் நிறைவு செய்யறேன்னா இதெல்லாம் நிர்ணயிக்கப்பட்ட சம்பவம். எப்பேற்பட்ட நீதி பார்த்தீங்களா? அப்போ வாழ்க்கையில நாம எத்தனையோ சம்பவங்களை செய்யறோம். அப்போ நாம எந்த அளவுக்கு வாழ்க்கை நமக்காக தானே அவங்கள அவதாரம் எடுத்து எல்லாத்தையும் சுட்டி காமிச்சிருக்கிறார். அப்போ இந்த நமது வாழ்க்கையில நாம எப்படி நடக்கணுங்கிறதுக்கு கண்ணன் எப்படிப்பட்ட நீதிமானா வாழ்ந்து காட்டியிருக்கான் பாத்தீங்களா? அப்ப நாம கடனை வாங்கிட்டு கையை விளையன்னு சொல்றது, அதே மாதிரி கொடுத்த வாக்குறுதி காத்துல தவறு விடுறது, இது மாதிரில எத்தனையோ விஷயம் லைனா சொல்ல அது பின்னால பேசுறோம். இப்படியெல்லாம் நம்ம நீதி தவறதுக்கு இந்த நீதிமான்களா வாழ்ந்தவர்களுடைய கதை, அவங்க எப்படி நீதிமானா வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது இந்த கிரகஸ்தனுக்கு தேவைங்கிறதுக்காக கண்ணன் இப்படிப்பட்ட சம்பவங்களில் நீதிமானாய் இருந்து காட்டியிருக்கான். சரி, தர்மர், பாண்டவர்களின் அண்ணனாகிய தர்மன், ஒரு சமுதாயத்தின் தலைவனாகிய தர்மன், ஒரு ராஜாவான தர்மன், அவர் எப்படி நீதி தவறாம இருக்கிறாருங்கிற ஒரு சம்பவத்தை புரட்டுனா அது கொஞ்சம் இன்னும் சுலபமா இருக்கும். ஒரு ராஜாவே எப்படி நீதி தவறாம, அதே மாதிரி சராசரியா அப்படி நீதி தவறாம, இப்படியெல்லாம் தர்மர் ஏன் நடக்கிறார், நம்ம போன்றவர்கள் எல்லாம் என்று பேசும்படியா, இதை மக்கள் உணரும்படியா, அதன் மூலமா அவர்கள் நீதிமானாய் இருக்கும்படியா, இப்படியான சம்பவங்களை இதிகாசங்கள் சுட்டி காட்டுறதுக்காக உருவாக்கப்பட்ட கதாபாத்திரங்களில் ஒன்றுதான் தர்மரும் கூட. இந்த முந்தைய செய்தியில சொன்ன மூத்த சகோதரன் தன்னுடைய இளைய சகோதரர்களுடைய அந்த எண்ணங்களை, அபிலாசைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது கடமை. அப்படிப்பட்ட கடமையின் காரணமாக சகோதரர்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டை பூர்த்தி பண்றதுக்காகத்தான் சூதாடுறார். இப்படியெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன். அப்படிப்பட்ட அந்த சம்பவங்கள்ல அந்த இது சரிவராதுன்னு முடிவெடுக்க முடியாத மாதிரி ஒரு சம்பவம் தர்மர் தெரிஞ்சே ஆட்படுறார். அப்படி ஆட்பட்டவர் வனவாசத்துல எத்தனையோ சம்பவங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் ஒரு நீதிமான்கிற மாதிரி சொல்லாம சொல்றார் தர்மர் பல்வேறு விஷயங்கள்ல. அப்படியெல்லாம் வனவாசத்தை முடிச்ச பிறகு திரும்பி வந்த பிறகு எடுத்தவொடனே அவர் ஒன்றும் யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணிடல. அப்போ கண்ணன்கிட்ட தூது அனுப்புறார். ஏன்னா நமக்காக தூது போறதுக்கு கண்ணனை தவிர சிறந்தவன் இல்லேன்னு உணர்ந்தவர் தர்மர் தான். எல்லா விதத்திலுமே கண்ணனை பூரணமா உணர்ந்த ஒரு கேரக்டர் யாரான்னா தர்மர் தான். பாண்டவர்களுக்காகவே முழுக்க முழுக்க போராடின கண்ணனை பரிபூர்ணமா உணர்ந்தவங்க யாருன்னா தர்மர் மட்டுமே. அதனாலதான் எந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா தர்மர்கிட்ட கண்ணன் மிகவும் அன்போடு பேசுவான், அவர்கிட்ட விளக்குவான், அவர்கிட்ட கேள்வி கேட்பான். அதே மாதிரி தர்மரும் கூட எந்த விதமான சந்தேகமா இருந்தாலும் ஒரு குருகுல வாசத்துல குரு கிட்ட கேட்கிற மாதிரி தர்மர் கண்ணன் கிட்ட கேட்பார். அப்படி ஒரு பரஸ்பரம், ரெண்டு பேருமே சிறந்த அறிவாளிகள். அப்போ இந்த வனவாசம் எல்லாம் முடிஞ்ச பிறகு தனக்காக துரியோதன கிட்ட தூது அனுப்பும் போது, அப்போ ஒரு ராஜாவா, அதே மாதிரி ராஜானா ராஜாங்க நடத்தணும், அது ஒரு தர்மம். அப்போ ஒரு ராஜாவா இருந்து தர்ம பரிபாலனும் ராஜாங்கம் நடத்தணுங்கிற ஒரு காரணத்துக்காக சிற்றரசு பேரரசு, நமக்கு ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள ஒரு கிராமத்துல ஆட்சி, நாம் ஒரு ராஜா,
இன்னொருத்தன் 1,00,000 கிலோமீட்டர் சர்க்கிள்ல ஒரு ராஜா, அவன் பேரரசு சக்கரவர்த்தி. ராஜானா பிறந்தா ராஜாங்க நடத்தணும். அதான். அப்போ இந்த தூது அனுப்பும் போது சுவாமி தர்மர் என்ன கேட்கிறார், கண்ணங்கிட்ட சொல்லி அனுப்புறார். பாதி ராஜ்யம் வேண்டாம், 5 கிராமம், 5 ஊரு, 5 வீதி. கடைசியில வந்து சேர்ந்துருச்சா. 5 வீதியாவது கொடுக்க சொல்ல. அதை வச்சுட்டு என்னடா பண்றது? 5 வீதியை ஏன் கேட்கிறான்னா, ராஜான்ற முறையில ஒரு ராஜாங்கம் நடத்தணும், இது தார்மீக கடமை. அப்போ அந்த 5 வீதியாவது கொடுன்னு சொன்னா, சண்டை இல்லாமல் அந்த 5 வீதி வாங்கினா போதும், சண்டை இல்லாமல். அதுதான் தர்மருடைய நீதி. ராஜாங்கம் நடத்தணும், ராஜாவா வந்த வாழ்க்கை, இது கடமை. பாண்டவருடைய குமாரர்கள். அப்ப 5 பேருக்கு 5 வீதி போதும். இந்த ஆட்சியில தர்ம பரிபாலனம்ங்கிற ராஜாங்கம் நடந்தால் போதும், உலகத்துக்கு நாம தெரிவோம். இப்படி எல்லாம் நினைச்சிட்டு 5 வீதி கேட்கிறார். 5 பேர் வீதிக்கும் ஆளுக்கு ஒருத்தருக்கு ஒரு வீதி, ஆளுக்கு ஒரு வீதி போதும்னு கேட்கிறார் இறுதியா. எப்படிப்பட்ட தூது பாத்தீங்களா? முறை பிரகாரம் அந்த தேசமே பாண்டவருக்கு சொந்தமானதேனே. அப்படி பாண்டவர் பாண்டுதேனே மூத்தவன், எல்லாத்துக்கும் உரியவன், தியாதி. அது சந்தர்ப்பவசமா திருதராஷ்டிரன் தம்பி கொடுத்துன்னு போறான். இப்படி எல்லாம் இருந்த அந்த ராஜாங்க பரிபாலனத்துக்கு முற்றிலும் சொந்தமான பாண்டவர்கள் எப்படி ஒதுக்கப்பட்டு, எப்படி விரயமாக்கப்பட்டு, அப்படி கடைசியில 5 ஊர் கேட்கிறான். அப்ப தர்மர் எவ்வளவு பெரிய நீதிமான், யோசிச்சு பாருங்க. சண்டை வேண்டாம், ராஜாங்கம் நடக்கணும், ராஜாவா இருக்கணும், அதுக்கு 5 வீதி போதும், ஆளுக்கு ஒரு வீதி. ஆக சண்டை வேண்டான்றதுல எவ்வளவு தெளிவா இருக்காரு பாருங்க. ஆனா நடக்கிறது அதில்ல. அப்ப இப்பேற்பட்ட நீதிமான், சண்டை வந்தால் எத்தனையோ பேர் பாதிப்பா, எதுக்கு இதெல்லாம் வீண் விவகாரம். அதனால சண்டை இல்லாம எப்படி சாத்தியமா நம்ம கடமையை நிறைவேற்றிட்டு போறது, அப்படி ரொம்ப அருமையா யோசிக்கிறார். நடக்கல, அது வேற. பிறகு எல்லாம் ஜெயிச்சிடுறார், அது வேற விஷயம். ஆணவத்தில் அழிஞ்சு போறான் துரியோதனை. ரைட், எல்லாம் முடிஞ்சது. பிறகு கிளைமேக்ஸ்ல கூட திருதராஷ்டிரன் பீமனை அழிக்கிறதுல எப்படி நடந்துக்கிறான் பாத்தீங்களா? எல்லாம் முடிஞ்சு திருதராஷ்டிரன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கத்தானே வர்றாங்க. அந்த ஆசீர்வாதம் வர்ற இடத்துல எல்லாம் போச்சு. இப்ப திருதராஷ்டிரன் இவங்களுடைய கைதி. ஆனா அதை மறந்து அவன் சித்தப்பான ஆசீர்வாதம் அண்ணன் தம்பியோட வரான். அந்த இடத்துல துரியோதனன் கொன்னவன் பீமன் தெரிஞ்ச உடனே அந்த கோபாபிஷேகமாகப்பட்டது பீமனை எப்படி காலி பண்ணதுங்கிறதுக்கு அந்த இரும்பு கண்ணன் தானே அங்கேயும் அவன் காப்பாத்துறான். அப்போ அந்த இரும்பு தூணை அவன் முன்னால திருதராஷ்டிரனால குடிச்சு அதுல அவன் பொடி பொடியா போறான். இரும்பு தூண் அப்படின்னு சொன்னான். அப்ப திருதராஷ்டிரனுக்குள்ள அந்த பீமன் மேல எத்தனை வெறி இருந்திருக்குது பாத்தீங்களா? அந்த கிளைமாக்ஸ்ல கூட இவங்க சித்தப்பான ஆசீர்வாதம் வாங்க வர்றாங்க. ஆனா அவனோ கடைசிய நேரத்துல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, துரியோதனன் அழிச்சவனை நான் அழிச்சிடணும்னு பழி எடுக்கிறான் பாத்தீங்களா? அங்க மகன்கிற ஒன்னே ஒண்ணுதான் நின்னுதே தவிர வேற ஏதாவது நின்னுதா? அப்பேற்பட்டவனை அந்த ராஜாங்கத்துக்கு பொறுப்பேற்ற பிறகு அவனுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அவனை தன்னுடைய சொந்த தந்தையா வச்சு தர்மன் எப்படியெல்லாம் பரிபாலனம் பண்றான். பாரத கதை தெரிஞ்சு உங்களுக்கு தெரியும். அப்படியெல்லாம் திருதராஷ்டிரனை தன்னுடைய சொந்த தகப்பனா வச்சு பரிபாலனம் பண்றான். ஆனால் பீமனோ தர்மரை பயங்கரமா வசைபாடுறான். அப்படியெல்லாம் வசைபாடி கடைசியில எப்போ ஒரு கிளைமாக்ஸ் பிரிவு ஏற்படுதுன்னு சொன்னா, அந்த துரியோதனனுடைய ஆத்மாக்கள் எல்லாம் மோட்சமாகணுங்கிறதுக்காக பணி செய்யறான், பிராமண பணி செய்யறான். யாரு? திருதராஷ்டிரன். அப்ப துரியோதன் மாதிரி தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அந்த இறந்த பிறகும் கூட சரியான மோட்ச கதியிலே நல்வாழ்க்கை அடையணுங்கிறதுக்காக பூமியிலே அவங்களுக்காக திருதராஷ்டிரன் கர்மாக்களை பூர்ணமா பிராமணர்களை கொண்டு செய்யணுங்கிறதுக்காக பணம் வேணும்னு தர்மர்கிட்ட கேட்ட உடனே தர்மர் எல்லாம் செய்யறார். அந்த இடத்துல என்னைய பீமன் வெகுண்டு எழுந்து போறான். எந்த துரியோதனன் நம்மை இந்த பாடுபடுத்தி அழிச்சானோ
அந்த துரியோதனோட ஆத்மா மோட்சமாகிறதுக்கு அவங்க அப்பா நீங்க பூஜா பலன்களுக்காக பணம் கேட்கிறா, நீ கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். உனக்கு தம்பியா இருந்தால் அடுத்து வந்துருச்சு பிரச்சனை, சண்டை சச்சரவாக்க போறது. இதெல்லாம் மீறி திருதராஷ்டிரனுக்கு தர்மர் எவ்வளவோ உதவி செய்றார். ஒரே காரணம், சித்தப்பா எந்த பசங்களும் இல்லை, நாம தான் அவரை பாதுகாப்பு செய்யணும். அப்ப பீமனுடைய எந்த குரலையும் எடுத்துக்காம திருதராஷ்டிரனுக்கு எவ்வளோ பண்றார். பிறகு நாரதருடைய அட்வைஸ்னால எல்லா வேலையும் முடிஞ்சு பிறகு அந்த பிள்ளைகள் துரியோதனுக்கெல்லாம் செய்ய வேண்டிய கர்மாக்கள் எல்லாம் நிறைய செய்து முடிச்சு அப்புறம் கடைசியில நாரதரோட வழிகாட்டில் திருதராஷ்டிரன் காட்டுக்கு போயிடுறான். அது வேறு சமாச்சாரம். ஆனால் தர்மரை பொறுத்தவரையிலும் தன்னுடைய கடமைகளை பரிபூர்ணமாக செய்கிறார். அப்போ காட்டுக்கு போனது கூட தர்மருக்கு தெரியாமல் தான் போயிடுறார். பிறகு தர்மர் வருத்தப்படுறார். அதோட அந்த கதை நிறைவாருங்கிறதுக்காக பாரத சம்பவம் முடியறதே தவிர, ஆனால் தர்மர் எவ்வளோ பெரிய நீதிமானாக இருக்கிறார் பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் பீஷ்மர். பரிபூர்ணமான வாழ்க்கை பீஷ்மர், சாதாரணமானவர் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த பரிபூர்ணத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னால் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த எப்படி வந்தார் போனாருங்கிறதெல்லாம் விட அந்த அப்பாவுக்கு அவர் எப்படி ஹெல்ப் பண்ணார், அந்த ஒரு சம்பவத்தை மட்டுமே நம்ம எடுத்துக்கிறோம். மற்றதை பிறகு அடுத்ததாக யோசிக்கிறோம். அந்த அப்பா பீஷ்மர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிக்கிறார், ராஜாங்கம் இத்தியாதி. பிறகு அவர் எல்லாத்தையும் ஒப்படைக்கிறதுக்கு முன்னால் கம்ப்ளீட்டாக ஒப்படைச்சிட்டு ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னால் ரிட்டையர்ட் ஆகலை, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் மாதிரி அப்படியே ட்ராவல்ஸ் போகிறச்சில் அங்கே ஒரு பெண்ணின் மீது மையல் கொள்கிறார். பிறகு அப்ரோச் பண்ணி எவ்வளோ போராடும்போது அது சரியாக வரல. ரொம்ப சாதாரண மீனவ பெண்ணோட வாழ்க்கையில் கூட இவரால் ராஜாவால் ஒன்றும் பண்ண முடியும். ஒரு மீனவ பெண்ணாவோ அவளையே கூட அடையிறதுக்கு இவன் எவ்வளோ வாக்குறுதி இருக்கிறான் ராஜாங்கிற முறையில் பீஷ்மருடைய அப்பா. ஒரு காரியமும் நடக்கலை. கடைசியில் அவன் என்ன ட்ரம் கார்டு வைக்கிறான், ராஜாங்க வேணும் என் பையனை, அவங்க அப்பன் மீன்காரம்மாவுடைய அப்பா, பொண்ணை கொடுக்குறேன், ஆனால் என் பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அவன் தானே ராஜாவாகணும், நீ எப்படி விடுவேன், உங்ககிட்ட இருக்கிற பையனுக்கு பிறக்கிறவனுக்கு தானே ராஜாங்கத்தை கொடுப்பேன். அப்புறம் அந்த பசங்க என் காலத்துக்கு அப்புறம் என் பிள்ளைய ரோட்டுக்கு விட்டுருவானுங்க, நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாதான ஆர்குமெண்ட் வரும்போது, அப்போ ராஜாங்கத்தை கொடுப்பியா, வேணா கட்டிக்கோ, என் பிள்ளைக்கு பிறக்கிறவனுக்கு தான் பட்டம் கட்டணும், அதை நீ செய்யறியா, செய்யறதுன்னா என் பிள்ளை கட்டிக்கோ, இப்படி அந்த டிமாண்ட் வச்சுன்னே இவன் ராஜா இது சரி வராதுங்கிற மாதிரி. ஏன்னா ராஜ்ய பரிபாலனம்ங்கிறது அந்த தர்ம பத்தினிகள் முறையாக வரவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது அது பீஷ்மருக்குன்னு டெக்ளரேஷன் பண்ணி வச்சிருக்காரு அவரு. அதனால அதை போய் என்னடா கேட்குறான், சரின்னு காமத்தை துறக்கவும் முடியல வச்சுக்கவும் முடியலன்னா ஒரு பாட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுறார். அப்புறம் நீண்ட நாளாக ரொம்ப சோகத்தில் இருக்கிறார். காதல் மயக்கம் யார் என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சது தானே. காதல் மயக்கத்தில் பீஷ்மர் அப்பா அப்படியே தள்ளாடிட்டு கிடக்கிறச்சே மாமா பீஷ்மர் என்னப்பான்னு கேட்குறான். அவனும் சொல்றதில்ல, இந்த வயசுல காதல போய் எங்கிருந்து சொல்றது. அதை ராஜபிரதானிகள் கேட்குற, அப்பாவுக்கு என்னமோ ஏகப்பட்ட துயரமா இருக்குது, என்னன்னு கண்டுபிடிங்க, ஒரு மகன் இதெல்லாம் சரி பண்ணி வைக்கலான்னு சரி வராது. அப்புறமா அந்த ராஜபிரதானிகள்லாம் சேர்ந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களே எல்லாம் போட்டுட்டு ராஜா என்ன ராஜா பிரச்சனை ஒன்று போட்டாக்கும்போது காதல் நாடகத்தை சொல்லிடுறான். அப்புறம் இது என்னடா வம்பு பிடிச்சி வேலை, இந்த வயசுல போய் பொம்பளை தேடி ராஜாடா, அது சகஜம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் வந்துட்டு பீஷ்மர்கிட்ட சொல்கிறோம், உங்கள் அப்பன் காதலில் தெரியுறாண்டா என்னடா பண்ணுறதுன்னு கேட்கும்போது, ஆஹா இதுதான் விஷயமா, சரி ஆசையும் நிறைவேற்றி வச்சுருவோம், மேட்ரு முடிஞ்சுது. அப்போ ஆமாம் பீஷ்மர் போகிறான், அங்கே போய் படாத பாடுபடுறான், அந்த மீன்காரனை கண்டுபிடிச்சி உன் பிள்ளை கொடுறா எங்கள் அப்பனுக்கு, எங்கள் அப்பன் காதலை செத்து போவான் போல தெரியுது. இப்படியெல்லாம் போராடும் போது அங்கதான் பீஷ்மர் நீதிமான் நிரூபிக்கிறதுக்காக இந்த சம்பவத்தை சொல்ற. ஒரே ஒரு சம்பவம் போதுங்கிறதுக்காக, எத்தனையோ இருக்கு அவர்கிட்ட. அந்த அப்பா கிட்ட வச்ச டிமாண்ட இந்த இடத்துல வைக்கும் போது, இல்லை உங்களுடைய பொண்ணுக்கே ராஜ்ய பரிபாலனத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்றான். சரி அது நீ சொல்லுவே, உன்னுடைய பையன் வந்தா அதை ஒத்துப்பானா, இனிமேதான் நீயும் கல்யாணம் புள்ள பத்துக்கு போற, இது மாதிரி என் பிள்ளையும் வந்து உங்க அப்பங்கிட்ட புள்ள பத்துக்கு போறா, நீ ஒத்துண்டாலும் உன் பையன் ஒத்துப்பானா, அதை சார்ந்த சமூகம் ஒத்துக்குமா, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் கல்யாணமே பண்ணல. எவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா.
உனக்கு பிறந்தா அவன் என் பிள்ளைக்கு என் மகளுக்கு பிறக்கிற பையனுக்கு போட்டியா வருவானே, கூட்டம் உங்ககிட்ட தானே இருக்குது, அந்த கூட்டமெல்லாம் சேர்ந்து உனக்கு பிறந்த மகன் கிட்ட திரண்டு என் பையனை என் பிள்ளைகளுக்கு பிறந்தவனை தடுத்தால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் கல்யாணமே பண்ணிக்கலன்றான். அப்பாவுக்காக, அப்பாவுடைய ஆசை கனவுகளை நிறைவேற்றுறதுக்காக மிக எளிமையான அந்த சாதாரண விஷயத்தை போய் எத்தனை வலியதான் மாற்றி அப்பாவுடைய கனவு நிறைவேறணும், அது எதுவாக இருந்தாலும் சரி முடிவெடுத்து எத்த பெரிய தியாகத்தை பண்றான் பார்த்தீங்களா. ராஜ்ய பரிபாலனமெல்லாம் வேண்டான்னு சொல்லி அதுக்கும் ஒத்துக்காதவனை கல்யாணமே பண்ணலடா, பண்ணாதேன்னு எனக்கு புள்ள பிறப்பான், உனக்கு பிள்ளைக்கு போட்டியா வரப்போறா, கல்யாணமே பண்ணலன்னு சொல்றா. இவ்வளவு பெரிய நீதிமான். அவங்க அப்பாவுடைய கோரிக்கை நிறைவேற்றுறதுக்காக, ஒரு மகன் தன்னுடைய கடமையை பரிபூர்ணமா நிறைவேற்றணுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு இறங்கி வாக்குறுதி கொடுக்குறான் பார்த்தீங்களா. அப்ப எவ்வளவு பெரிய நீதிமானவன், தன் அப்பாவின் கனவை நனவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஸ்பாயில் பண்றான் பாரு. இப்ப ஏற்பட்ட நீதிமான். அப்புறம் வாரத்தில் என்னெல்லாமோ செய்யறாரு, அது உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது மாதிரி கதாபாத்திரங்கள்ல ஏன் பீஷ்மர் இந்த அளவுக்கு இறங்கி இப்படியெல்லாம் செய்யறாருன்னு சொன்னா, ஒரு உயர்ந்த பிறவிகள்னு சொன்னா தன் வாழ்க்கையோட அம்சங்கள்ல தனக்கு என்னென்ன கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கடமையெல்லாம் பரிபூர்ணமா செய்யணும். அதான் ரொம்ப முக்கியம். அந்த கடமைகளை எல்லாம் ரொம்ப பரிபூர்ணமா செய்து முடிச்சால் மட்டுமே தான் வாழ்க்கை மாறி இருக்கும். இதை இந்த மக்களுக்கு உணர்த்துவதற்காகவே இதிகாச புராணங்களில் மிக உயர்ந்த பிறவிகளை எல்லாம் உருவாக்கி பகவான் உபனிஷத்துக்களின் மூலமா, உபகதைகளின் மூலமா, உபன்யாசங்களின் மூலமா இதையெல்லாம் இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர்கள் நீதியோட வாழணுங்கிறதுக்காக இந்த இதிகாச புராண கதாபாத்திரங்களை உருவாக்கி உலகத்தை வழிநடத்துகிறான் என்பதாக அந்த நீதி கதைகளிலே முன்னோர்கள் நமக்கு இந்த உபன்யாசத்திலே தன்னை வெளிப்படுத்துகிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நாம நம்மளோட வாழ்க்கையில இது என்ன மாதிரியான நீதியா நடக்கணும், ஏன் அது அவசியம். இது போலவே அரசர்கள் காலங்களிலும் கூட இந்த மன்நீதி சோழன் என்ற ஒரு மகத்தான அரசன், அதை நமது பாட புத்தகங்கள் எல்லாம் கூட நீதி கதைகளோட பிரிவில் அது வந்திருக்கிறது. இது இளம் சிறார்களுக்கெல்லாம் கூட இந்த கதை தெரியும்படியா அந்த பிரிவில் போட்டிருக்கா தமிழ் நூல்களில். அந்த சோழன்களில் ஒரு சாதாரணமான ஒரு சிற்றரசு மாதிரி இருந்தாலும் கூட நமது தலைப்புக்கு மிக உகந்தவர் அவர். அது மாதிரி அந்த மனுநீதி சோழன், அந்த ஒரு கன்று, அவன் அந்த பெல் ஒன்று வச்சு குறைவு இருக்கிறவங்க அந்த பெல் அடிச்சா ராஜா குறை கேட்கும்படியா, ராஜா பிரதிநிதி குறை கேட்கும்படியா இந்த சிஸ்டம் எல்லாம் உண்டாக்கி இருக்கும்போது ஒரு மாடு கூட மணி அடிச்சது. பிறகு அந்த மாடு மணி அடிச்சா என்னன்னு தெரிஞ்சுக்கும் போது பார்த்தா இந்த ராஜகுமாரன் தேர் ஓட்டும் போது அந்த தேர்ல அந்த மாட்டோட கண்ணுக்குட்டி அடிபட்டு உயிர் நீத்திருச்சு. அதுக்காக அந்த மாடு ஏதோ அறிவுள்ளதா இருக்கிறது மாதிரி அந்த மணி அடிச்சு, இதெல்லாம் நடந்த கதை தானே. மணி அடிச்சு, ஏன்னா அரசர்கள் காலம், சோழனோட காலம், அது மனுநீதி சோழன் காலம், அது ஒன்றும் கற்பனை இல்லை, எல்லாமே நடந்த வரலாறு. அப்போ அந்த மாடு மணி அடிச்சு அந்த அரசன் பார்க்கும்போது அது கண்ணீர் குத்து. பிறகு அது அந்த சம்பவம் மற்றவங்க மூலமா தெரிஞ்சு இது மாதிரி இளவரசன் போகும்போது அந்த கண்ணுக்குட்டி அடிபட்டு போன கதை தெரிஞ்சு, பிறகு அதே மாதிரி அந்த மாட்டை திருப்திப்படுத்துறதுக்காக தன் மகனுக்கு தானே பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். இது மாதிரி எல்லாம் ஒரு மகத்தான அந்த மாடு கம்ப்ளைண்ட் பண்ணினது கூட ஒரு பரிபூர்ணமா பரிசீலனை பண்ணி, சரி உன்னுடைய வேதனை எனக்கு புரிகிறது, இதே வேதனையை நானும் கூட அனுபவிக்கணும், அப்பதான் அது நீதியா இருக்கும் அப்படின்னு அந்த சோழன் எப்படியே தன்னுடைய கண்ணுக்குட்டி இழந்த அந்த தாய் பரிதவிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறதோ, இதே மாதிரியான ஒரு சோகத்துக்கு நானும் கூட ஆட்படணும், சோழன் தான் ஆட்படணும் அந்த சோகத்துக்கு. அப்பதான் அந்த மாட்டு கம்ப்ளைண்ட்டுக்கு சரியான நீதி கிடைச்ச மாதிரி ஆகும் அப்படின்னு முடிவெடுத்து இவனோட சன்னை தண்டிக்கும் போது அப்ப இவனுடைய மனம் பாதிக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த மாட்டுக்கு ஒரு தீர்ப்பு வழங்குறான். அப்படி ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் அது அவசியம்.
ஒரு முழுமையாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மாதிரி அந்த பாண்டியனோட சபையில் கூட எத்தனையோ துன்பங்களை சந்தித்த கண்ணகி பிறகு வாழ்க்கையில் நிம்மதி அடைகிறதுக்கு கணவன் திருந்தி வந்த பிறகு மூலதனம் இல்லைங்கிற ஒரு நிலையில் அந்த சிலம்பை விற்று அதை கொண்டு மூலதனமாக வச்சுண்டு வாழ்க்கையை நடத்துவோம் அப்படின்னு கண்ணகி தன்னுடைய கால் சிலம்பு கொடுத்து அனுப்புறா. அது மிக உயர்ந்த இடத்துல தான் விற்க முடியுங்கிறதுக்காக பாண்டிய அரசர்கள்கிட்ட வர்றான். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த அரசியோட சிலம்பு காணாமல் போயிருக்கிறது. இவன் கோவலன் ஒரு ஏழையா தோற்றத்தில் ஏழை மாதிரி வந்து அந்த கண்ணகியோட சிலம்பை வைக்க வரும்போது அப்போ அந்த திருடி இருக்கிற சிலம்பு தான் இது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு போய் நிறுத்தும் போது அவன் பாண்டியன் கோவலனை திருடன்னு கழுமுறை ஏற்றிடுறான். மேட்ரு முடிஞ்சு போகுது. அதை கேள்விப்பட்ட கண்ணகி துடிச்சு வந்து நிற்கிறா. அப்போ துடிச்சு வரும்போது அந்த மற்றொரு சிலம்பு அந்த சம்பவத்தை நிரூபிக்குது இல்லையா. அப்போ கண்ணகி தன்னுடைய மற்றொரு சிலம்பு வச்சிருக்கா. அப்போ அந்த கோவலன்கிட்ட இருந்த மீட்ட அந்த சிலம்பை அரசி காலில் போட்டிருக்கும் போது இதோ என் காலில் இருக்கிற ஒரு சிலம்பு இதனோட இன்னொரு சிலம்பு தான் கோவலன் விற்கிறதுக்கு எடுத்துட்டு வந்தான். உன்னுடைய ராணி வந்து அந்த கோவலனை திருடன்னு தூக்கில் போட்டி அந்த சிலம்பை எடு அப்படின்னு வச்சுட்டு தன் காலில் இருந்த சிலம்பை எடுத்து போட்டு உடைச்சு அதில் இருக்கிற பரல்கள் என்ன நவரத்னமோ அதே மாதிரி அந்த ராணியை போட்டிருந்தது கோவலன்கிட்ட இருந்து மீட்டதையும் எடுத்து உடைச்சா ரெண்டும் ஒரே பரல்கள். அப்போ திருட்டு போனது கிடைக்கல. இந்த கோவலன் தன் மனைவியோட அந்த சிலம்பை கொண்டு வந்து விற்க வரும்போது நாம் தப்பா தீர்ப்பு சொல்லிட்டோம், அவசரப்பட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே அந்த சன நேரத்திலேயே பாண்டியன் அந்த பரிதை வச்சு உயிர் விட்டுறான். தப்பான நீதி சொல்லிட்டோமே, இந்த பெண்ணுக்கு இப்போ என்ன பதில் சொல்றது, அவனை கழுமுறை ஏற்றி கொண்டுட்டுமே. அப்போ பாண்டியனால ஒன்றும் பதில் பேச முடியாம அந்த வேதனையில அப்படியே உயிர் விட்டுறான். அந்த இடத்துல இந்த நீதி நான் என்னங்கிறதுக்காக தான் சொல்ல வந்தேன். பாண்டியன் அந்த நீதி வழங்குறதுல தவறிட்டுமே, இப்போ இதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு தன்னுடைய தீர்ப்பால கோவலன் மரணம் அடைஞ்ச மாதிரி அதுக்கு என்ன பதில் சொல்றன்னு தெரியாம இவனும் மரணத்தை அது இயற்கையாவே தழுவிடுறான். அந்த சொன்ன நேரத்தில் நிகழ்ந்து போகுது அந்த ஹார்ட் அட்டாக் மாதிரி. பிறகு அந்த அவனுடைய துணைவியார் தேவி கணவன் ஒரு தீர்ப்பு வழங்கி அந்த தீர்ப்பின் காரணமாக மனவேதனைப்பட்டு இப்படி அந்த சொன்ன நேரத்தில் உயிர் பிரிஞ்சிட்டானே, இப்போ ஏற்பட்ட நீதிமானாகிய தன் கணவனை பிரிஞ்சு நாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவன் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுன்னு அவனுடைய ஆவியும் பிரிஞ்சிருது. அப்போ அவன் பாண்டியனுடைய உடல் மீதே அந்த தேவியும் அப்படியே சாஞ்சிட்றா உயிரற்ற நிலையில சடலமா. இதெல்லாம் அந்த நீதிக்கு அந்த அரசர்கள் எத்தனை முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறக்காக அந்த நீதி தவறி போயிட்டோம் அப்படிங்கிற அதை நினைக்கும் போது அதுக்காக அவ்வளவு வேதனைப்பட்டு தன்னுடைய உயிரையே விட்டுறாங்க. தன்னுடைய நீதி தவறி போன காரணத்தினாலேயே பெரிய தவறு, பிற உயிர் நீக்கப்பட்டதே, இது சரியான விஷயம் இல்லையே, இப்படி ஒரு தவறான நீதியை வழங்கிட்டுமே, அந்த வேதனையிலேயே இவன் தன் உயிரை தன்னாலேயே போகும்படியா ஒரு சூழலை இறைவன் உருவாக்குறான். அப்போ அந்த நீதிக்காக அவர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வாழ்ந்து காட்டி மறைஞ்சிருக்காங்க இந்த மக்களுக்காக. ராஜானாலும் கூட இந்த மக்கள் நீதியோட எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் எடுத்துக்காட்டு. இது மாதிரிதான் ஒரு அடியாரும் கூட சிவத்தொண்டு ரொம்ப அற்புதமாக செய்துட்டு வரக்கூடிய ஒரு சிவனடியார். அவர் இறைவனுக்கு அமுது படைக்கிறதுக்காக எப்பவுமே அவங்க வீட்டு கஜானாவில் நெல்களை கொட்டி வச்சிருப்பார். அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த தேசத்துல ரொம்ப வறுமை ஏற்படும் போது அந்த சூழலை என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு நிலையில இவங்க இருக்கிறத வச்சு சாப்பிடணுமே தவிர இறைவனுக்கு அமுது படைக்கிறதுக்காக வச்சிருக்கிற அந்த நெல்லை தொடக்கூடாதுன்னு குடும்பத்தவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே ஆர்டர் பண்ணிடுறான். அதன்படி அங்கங்க எல்லாரும் மாதிரி இவனும் அலைஞ்சு கிடைக்கிறத வச்சு சாப்பிட்றானே தவிர வறுமை கூட இருந்தாலும் கூட கிராமம் ஒட்டுமொத்தமா தேசத்துக்கு. ஆனா அந்த இறைவனுடைய அமுது படைக்கிறதுக்குன்னு வச்சிருந்த நெல்லை எந்த சந்தர்ப்பத்திலையும் அவன் தொடர்றது கிடையாது. அது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல அவன் வெளியூர் போக வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் போது வியாபாரி அப்போ இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதுக்காகவும் இந்த நெல்லை தொற்றக்கூடாதுன்னு ஏற்கனவே சொன்னதை மீண்டும் நினைவுபடுத்திட்டு போறான். அப்போ ஒரு அதீத சூழல் ஏற்படும் போது யாரோ ஒருத்தர்கிட்ட அந்த துணைவியார் கேட்குறா,
நெல் வேணும்னா அரிசி வேணும்னோ சரி நாளைக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லும்போது சரி அப்போ ஒரு நாளைக்கு தான் கிடைக்க போதே இன்னைக்கு இதை எடுத்து போட்டு செஞ்சுருப்போம், நாளைக்கு கொடுத்தா அந்த அமுதில் அதை சேர்த்திருவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அந்த இறைவனுக்கு இருந்த நெல்லை எடுத்து தன்னுடைய வீட்டு உபயோகத்தை பண்ணிடுறா. ஆனால் கணவன் அந்த நாளில் அன்எக்ஸ்பெக்டாக வந்துடுறான். இந்த சம்பவத்தை தெரிஞ்ச உடனே எல்லையில்லாத ஒரு கோபத்துக்கு ஆளாகிறான். அப்போ இறைவனுக்கு வச்சிருந்த ஒரு பொருளை இவ்வளவு சொல்லிக்கும் நீங்க எடுத்து ஆட்கொண்ட தன்னுடைய குடும்பத்தார் அப்படின்னாலும் கூட இது மிகப்பெரிய விதிமீறிய செயல், அப்போ இது முற்றிலும் தண்டனைக்குரிய செயல் அப்படின்னு தன்னுடைய துணைவியாரைய வெட்டிடுறான் இல்லையா. அந்த அடியார் இது நாயன்மார் வரலாறு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த நாயன்மார்கள் 63 இவர் ஒரு அற்புதமான அடியார். இறைவனுக்கு வச்சிருந்த அந்த அமுது படைக்க வச்சிருந்த நெல்லை சற்று வறுமையின் காரணமாக தன்னை துணைவியார் அந்த அடியாரோட பிள்ளைகளுக்கு தான் செய்கிறார். அது அவனால பொறுத்துக்க முடியாம இறைவனுக்கு இருந்த பொருளை எடுத்து ஆட்கொண்ட காரணத்தால அந்த துணைவியாரையே வீழ்த்திடுறாரு இல்லையா. அப்ப எப்பேற்பட்ட நீதி அது. பகவானுக்குன்னு ஒதுக்குனத எந்த சூழ்நிலையிலையும் தொடக்கூடாது, அப்படி தொட்டா அது மன்னிக்க முடியாத குற்றம்னு சொல்லி அந்த மனைவியே செய்திருந்தாலும் கூட அவளுக்கு தண்டனை கொடுத்து நீதிமான்கிறது நிரூபிக்கிறார் பாருங்க. அப்போ இந்த சமுதாயம் எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறதுக்கு இந்த அடியார் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இது மாதிரி எவ்வளவோ சம்பவங்கள் அப்படியெல்லாம் அந்த பரிபூர்ணமான ஒரு சூழலை அவங்க நிரூபிச்சு காட்டின மாதிரியே காந்தி மகாத்மா கூட ஒரு பரிபூர்ணமான நீதிமான் தான். அதாவது அவர் இந்த அரசியல் இயக்கம் தொடங்கி நிறைய போராட வரும்போது அது ஒரு மிடில் கிரேடு ஃபேமிலி. அதில் இவர் ஒர்க் பண்ணா இவருக்கும் ஒரு நாள் குழந்தை, இவர் அதில் 1-2 பசங்க கொஞ்சம் இந்த ஆடம்பரமாக இருக்கணும்னு இதெல்லாம் உண்டு. அதில் ஒரு பையன் அப்படி இருந்தே தவறான பாதையில் போய் ஒன்றுக்கும் பிரயோஜனம்லாம் போயிடலாம். அது மாதிரி ஒரு நேருவுக்கு அவர் ரொம்ப நேருடைய அப்பாவுக்கு காந்தி ரொம்ப வேண்டியவராக இருந்தாலும் கூட எவ்வளவோ விஷயங்கள் நேரு ஃபாதரே அவங்க காந்தி கிட்ட பேசுகிறார் தேசம் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள்ல. அப்படி இருக்கும்போது அந்த காந்தி பசங்களுக்கு ஒரு லைஃப் வாங்கிறதுங்கிறது ரொம்ப 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 சாதாரணமான விஷயம். அவர் பாரட்லா படிச்சிருந்தா கூட காந்தி தேச பிரச்சனைன்னு இறங்கிட்டார். அப்புறம் தனிப்பட்ட வருமானத்துக்கு எங்கே போகிறது? சன்னியாசிகளுக்கு தனிப்பட்ட வருமானம்னு என்ன இருக்கு? அது மாதிரி அவர் தேசத்துக்கு வந்த உடனே தேச விடுதலைக்காக போராட தொடங்கணுன்னே பாரட்லாலாம் காணாமல் போயிடுது. மேட்டு முடிஞ்சு போச்சு. அறிவுக்காக தான் பாரட்லா. அப்போ அந்த சூழல்ல தன்னுடைய பிள்ளைகள் என்ன பண்றா, அவன் வளர்ந்துட்டான், இனி அவன் வாழ்க்கை அவன் தேடிக்கணும், நம்ம உதவி செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல்ல அவர் நினைச்சிருந்தால் அந்த நேரு அவரே கேட்கிறார், நேரு ஃபாதர் அதெல்லாம் ஏதாவது செய்யறதா என்னதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம், அவங்க வளர்ந்துப்பாங்க, நம்ம அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, அது சரி கிடையாது, தடுத்துடுறாரு அவர். அவங்க நேரு ஃபாதர் விரும்பினா கூட மோதிலால் காந்தி அதை அக்செப்ட் பண்ணல. அப்போ கோடான கோடி ரூபா போராட்டங்களுக்காக வரக்கூடிய ஃபண்ட்ஸை அக்செப்ட் பண்றார். மக்களுடைய பணத்தை மக்களுடைய விடுதலைக்காக அவரை ஏத்துக்கிறார். பல இடங்களில் நிதி வரத்தானே செய்யுது. ஆனா அதெல்லாம் தேசம் சம்பந்தப்பட்ட பொது பிரச்சனைகளுக்காக பயன்படுதே தவிர தனிப்பட்ட முறையில் அதுக்காக ஒரு சாதாரண ஃபண்ட்ஸ் கூட அவர் தொடர்ந்தில்லை. நடந்து போவார், எளிமையான உணவு முறைகள் இத்தியாதி எல்லாம் எடுத்துப்பார். தன்னுடைய சொந்த தேவைகளோட கடுகளவும் ஆடம்பரம் இல்லாமல் பப்ளிக் ஃபண்ட்ஸு அதுலேருந்து கடுகளவும் ஆடம்பரம் இல்லாமல் அப்படி எடுத்து ஆட்கொண்டு தான் அந்த காரியங்களை எல்லாம் பரிபூர்ணமாக செய்கிறார். அதே மாதிரி வல்லபாய் பட்டேலும் கூட சோம்நாத் ஆலயத்தை திருப்போ சிதலமாய் போயில் இல்லையா, கடல்ல அந்த காலத்துல கடல்ல அரிப்புல அந்த பழைய சோம்நாத் கோயில் போயிருது. அப்ப அந்த வல்லபாய் பட்டேல் அந்த கோயில் எடுத்து கட்டணும்னு நினைக்கும் போது காந்தி கிட்ட அதெல்லாம் பர்மிஷன் கேட்கும்போது அப்போ சுதந்திரம் கிடைச்சிருது. அந்த டைம் ஆரம்பம். அப்போ அதை கட்டணும் அப்படின்னு அவரு பட்டேல் கேட்கும்போது அவரு நீ கட்டலாம் தப்பு இல்லை, ஆனா சர்க்கார் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் நம்ம பயன்படுத்தி இதை கட்டக்கூடாது. அதாவது சர்க்காருடைய செல்வாக்கோ அதோ இதோ அதெல்லாம் பயன்படுத்தி ஒரு கோயில் கட்டக்கூடாது. காரணம் இந்த சர்க்கார் அப்படின்னு வந்தா அதுல ஒரு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இத்தியாதி எல்லாரும் கலந்துதான் சர்க்கார். அப்போ ஒரு இந்துக்களுக்காக ஒரு கோயில் கட்டும் போது அந்த சர்க்காரை பயன்படுத்தினால் அது ஒரு நீதி ஆகாது.
அப்போ மதச்சார்பற்ற ஒரு அமைப்பு உருவாக்கி நம்ம வழி நடத்தும் போது மதத்துக்காக நம்ம அதை செயல்படுத்தக்கூடாது. அதனால பப்ளிக் ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்ணி எப்படி வேணாம் கட்டுங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு காந்தி பட்டேல் கிட்ட சொல்றாரு. பிறகு பட்டேல் இப்போ இருக்கிற இந்த அற்புதமான கோயிலை பப்ளிக் ஃபண்ட்ஸ் ஒரு அறிக்கை தராரு நாடு பூரா. அது அந்த கோயிலுக்காக நிதி வந்து குவியுது இந்த மெய்யன்பர்கள்ட்ட இருந்து. பிறகு இப்போ இருக்கிற இந்த அருமையான கோயிலை பட்டேல் கட்டி முடிச்சிடுறாரு. அதுக்கான நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு அவரே. அதுதான் அதனுடைய வளர்ச்சியில் தான் இப்போ சோம்நாத் ரொம்ப ஆனந்தமான ஒரு பெரிய டூரிஸ்ட் சேத்திரமாகவும் இருக்கு, ஆன்மீக அன்பர்களுக்கான ஒரு அற்புத ஆலயமாகவும் இருக்குது. அந்த ஜோதிர்லிங்க தரிசனில் ஒன்று அது மாதிரி அந்த தேசத்துக்காக தன்னுடைய பர்சனல் விடுங்க, அவர் பிள்ளைகளுக்கெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம்னு சொன்னார். அந்த தேசத்துக்காகன்னு சொன்னாலும் கூட அவர் அருமையான ஒரு ராமபக்தர்னு சாதாரணமானவர் இல்லை காந்தி. அப்பேற்பட்ட அந்த ராமபக்தர் அந்த தேசம் விடுதலை அடைஞ்சோடனே அதனுடைய நிவார்த்தமாக கூட அந்த இருந்த சோம்நாத் கோயில் இருந்தது கடல் அரிப்புல போயிடுச்சு. அந்த இடத்துல திருப்ப கட்டணும்னு பட்டேல் கேட்கும் போதும் கூட எதற்காகவும் சர்க்காரோட லேபிள கூட பயன்படுத்தக்கூடாது. எவ்வளவு தெளிவான நீதி சொல்றாரு பாருங்க. இப்ப என்ன காரணம், இந்த சுதந்திரம் சர்க்கார் அப்படிங்கும் போது அதுல எல்லா மதத்தவர்கள் இருக்காங்க. அப்ப சோம்நாத் என்ற பர்டிகுலர் இந்து மக்களுக்கு சொந்தமான ஒரு கோயிலை கட்டுறதுக்காக சர்க்காரை பயன்படுத்தக்கூடாது. எவ்வளவு பெரிய நீதி வழங்குறாரு பாருங்க. அது மாதிரி அப்போ அதே நேரத்துல அப்படியான நீதிமான்களா இருக்கிறதுனாலதான் கோயில் என்றளவும் மிகப்பெரிய ஒரு சரித்திரம் படிச்ச கோயிலா அது தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கிறது பட்டேலால. அப்படி அந்த மக்களுக்காகவே அவங்க வாழ்ந்தாலும் அவங்களால எதையுமே சுலபமா செய்ய முடியுங்கிற ஒரு மாதிரியான ஒரு விஷயங்களா இருந்தாலும் கூட, ஆனா அவங்க நடைமுறை வாழ்க்கைன்னு வரும்போது எந்த அளவுக்கு அந்த மனிதன் நீதி தவறாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு ஒத்துழைப்பு இந்த உலகத்துக்கு நாம் எப்படி செஞ்சால் அந்த உலகம் சரியான பாதையில போகுங்கிறதுக்காக அந்த நீதியை எந்த அளவுக்கு தவறாம எடுத்தாடணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களே ஒரு முன்னுதாரணமா வாழ்ந்து போறாங்க. அடியார்கள், அடுத்து அரசர்கள், இதிகாச புராண நாயகர்கள், அது மாதிரி ஜனநாயகத்துக்கும் காந்தி ஒரு எடுத்துக்காட்டு. இவர் மாதிரி எவ்வளவோ பேர் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நமக்கு முன்னால வாழ்ந்து இந்த மனித வாழ்க்கை எப்படி நீதியோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நமக்கு முன்னால ஒரு ஒத்துழைப்பு செய்து வச்சுட்டு போயிருக்கிறா. அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நாம தெரிஞ்சுண்டு நாம நீதியோட வாழ்ந்துண்டா அப்போ எந்த இடத்துலையும் நம்ம வாழ்க்கை பொய்யாகாது. எப்படி அவங்கெல்லாம் பொய்யில்லாம வாழ்ந்து போனாங்களோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையும் பொய்யாகாது. அப்போ அவங்க எப்படி மெய்யான அன்பர்களா இருந்தாங்களோ அது மாதிரி நாமளும் ஒரு சரியான பாதையில வாழ்ந்து நிறைவு செய்வோம். அதுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கும். அப்போ இந்த நம்மளுடைய தனிப்பட்ட இந்த வாழ்க்கையில இந்த நீதின்னு சொன்னா அதை நாம எவ்வாறு நடைமுறைப்படுத்தணும், அப்படி நடைமுறைப்படுத்தும் போது அதுல இருக்கிற பிரச்சனைகளை நாம எப்படி ஜெயிக்கணும், அதுக்குதான் இந்த சராசரியான கிரகஸ்தர்களுக்கு இந்த நீதிமான்கிற செய்தி ஒரு டைட்டில் அவசியம் தேனா அப்படிங்கிறதுக்காக முதல்லயே கேள்வி கேட்டு தான் தொடங்கணும். அந்த மாதிரி இது ஏன் அவசியம்ங்கிறத இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்துண்டு அதற்கு பிறகு நாம எதுக்காக இந்த நீதிமான்கிற செயல்பாட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப இதை சொல்றோம். இந்த வாக்குறுதி அது அனைத்து மக்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயம். அது சராசரியா ஓடுற வாழ்க்கையில எப்பவாவது எதுக்காகவாது ஒரு இடத்துல வாக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஏதாவது ஒண்ணு இருக்கும். அது இல்லாம இருக்காது. ஊர்ல ஒரு கோயில் கட்டுறான், இல்ல ஒரு கூட்டம் போடுறான், இல்ல பக்கத்துல எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறான் வரான், அங்கே ஏதாவது இப்படி எந்த இடத்துலயும் ஒரு பொது விஷயங்கள், பொது நிகழ்ச்சிகள் அல்லது பொதுவான சமூக பிரச்சனைகள் இப்படி எந்த இடத்துலயாவது ஒன்று கேட்கும்போது இப்ப இல்ல நாளைக்கு தரனே அப்படின்னு ஒரு பணமே ஓட வச்சுக்கோங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு தரணும் கேக்குறாங்க. இப்ப இல்ல நாளைக்கு தரனே அப்படின்னு சொன்னா நாளைக்குன்னு சொன்னால் நிச்சயம் இவர் தருவார். அந்த நம்பிக்கை அவங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கணும். இது உதாரணத்துக்கு சொல்றேன். இது மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள், அதாவது நம்ம அப்பா தாத்தா பாட்டன் இப்படி இவங்கெல்லாம் எவ்வளவோ பப்ளிக் சர்வீஸ் பண்ணியிருப்பா. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா நேரடியாவே ஒரு சம்பவத்தை சொல்றேன். பல ஜெனரேஷனா ஒரு ஆலயத்துல ஒரு கோவில் ஒரு குடும்பம் பூ கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறது. ஒரு பெரிய கோயில், சாதாரண கோயில்ல பெரிய கோயில், ஒரு பூ கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறது. அந்த பூ கைங்கரியத்துக்காக ஒரு
குறிப்பிட்ட அளவுக்கு லேண்ட் இருக்கு. அந்த லேண்டில் அவங்க விவசாயி பூ உற்பத்தி பண்ணி அந்த சிவன் கோயிலுக்கு கொடுக்கணும். இது அந்த சனாதன தர்மம், அந்த குடும்பத்தோட பொறுப்பு. அந்த விவசாய பூ உற்பத்தி பண்ணி எல்லாம் பண்றதுக்காக வச்சிருக்கிறதுக்கு இந்த விவசாயிக்கு சம்பளம்னு ஒன்று தரணும் இல்லையா? அப்போ அந்த சம்பளத்துக்குன்னு சொல்லி போட்டு ஒரு ஹெக்டேர், அதான் 2.5 ஏக்கரா. அது மாதிரி அவங்களுடைய முன்னோர்கள் அந்த விவசாயிக்கு அந்த விவசாயம் பண்ணி அதில் அவன் சாப்பிட்டுக்கணும் அந்த 2.5 ஏக்கராவில். அதில் இவங்க எதுவும் வாங்கிக்க மாட்டாங்க, இந்த குத்தகத்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த குத்தகை அப்படிங்கிற மாதிரி அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோயிலுக்கு இவன் பூ உற்பத்தி பண்ணி கொடுத்துடணும். அந்த பூ உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த விவசாயிக்கு கூலி என்னடான்னு கேட்டால், இந்த 2.5 ஏக்கரா இந்த குடும்பத்துக்கு சொந்தமான இந்த 2.5 ஏக்கரா, இந்த 2.5 ஏக்கரால இந்த விவசாயி விவசாயம் பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியது. அந்த பூ விளையிறதுக்குன்னு அவங்க தனியாக கோயில் சார்பாக இன்னொரு, அது ஒரு பொதுவான லேண்டு கூட. ஆனால் அவங்க அது பூ கைங்கரியத்துக்குன்னு எடுத்து வச்சிருக்காங்க சர்க்கார் லேண்டு. அது சர்க்கார பட்டா போல பட்டா மாதிரி கொடுத்துட்டாங்க. அதில் பூ உற்பத்தி பண்ணி அவங்க அந்த கோயிலுக்கு கொடுத்துடணும் அந்த விவசாயி. அப்போ இதை ஒரு டாக்குமெண்ட்ஸில் தெளிவாக எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இது ஜென்ரேஷன் தொடர்ந்து வருது. அப்போது இந்த விவசாயம் பாட்டுக்கு அந்த புறம்போக்குன்னு கூட வச்சுக்கோங்க, நத்தம் புறம்போக்கு மாதிரி ஏதோ ஒரு விஷயம். பட் அந்த குடும்பத்துக்கு சொந்தமானது. அதில் வேற யாரும் தேர்ட் பர்சன் என்டர் ஆக முடியாது. அதில் பூ விவசாயம் பண்ணி கோயிலுக்கு கொடுத்துடணும். அது ஒரு ட்ரஸ்ட் மாதிரி அமைப்பது. அதில் யாருமே தலையிட முடியாது. அப்படி ஒரு இது. அந்த விவசாயியை பூ உற்பத்தி பண்ணி கோயிலுக்கு கொடுத்துடணும். அந்த பூ உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுக்கு ஃபீஸில் இந்த 2.5 ஏக்கராவில் விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கணும். இது ரெகுலராக ஜென்ரேஷன் மாதிரி நடக்கிறது. இந்த அடுத்த இப்போ தற்கால ஜென்ரேஷனில் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அது எல்லா வசதியும் அவங்களுக்கு இருக்கு, ஒன்றும் எதுலேயும் குறைச்சல் கிடையாது. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, இந்த இவங்க குடும்பத்துக்குன்னு இருக்கக்கூடிய இந்த 2.5 ஏக்கரா இருக்கு இல்லையா, அந்த விவசாயி பூ விவசாயம் பண்றவங்கிட்ட இவங்க இப்போ நாங்கள் இந்த இதை வித்தர்றோம்டா, இந்த 2.5 ஏக்கராவை நீ அந்த பூ கைங்கரியம் கொடுக்கறதுக்கு நாங்கள் உனக்கு ஏதாவது ஃபண்ட்ஸ் மாதம் ஏதோ ஒரு ஃபீஸ் மாதிரி கொடுத்துட்றோம், அதை நீ விவசாயம் பண்ணி கொடுத்துரு, அந்த பூ விவசாயம் பண்ணுறதுக்குன்னு உனக்கு நாங்கள் பணம் விலை கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லேண்டை வித்துடுறாங்க. பிறகு அது கதை எப்படி எப்படியோ மாறி போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபண்ட்ஸ் எவ்வளோ நாளைக்கு நடக்கும், ஏதோ அந்த நேரத்துக்கு இருக்கிற பெரியவங்க தருவாங்க, அப்புறம் பசங்க தருவாங்களா, அது கதையெல்லாம் மாறி போகுது இல்லையா. அப்போது எத்தனையோ காலத்துக்கு முன்னாலே ஏதோ ஒரு காரணம், சுந்தரர் பெருமான் மாதிரி 4 சமயக்குருவர்களில் 4 பெருமக்கள்ல அந்த சுந்தரர் எவ்வளவு பெரிய சரித்திரம் படிச்சார். அந்த வாக்கு கொடுத்தாண்ட அவங்க தாத்தம் பாட்ட நீ எனக்கு அடிமைன்னு தானே சிவபெருமான் மீட்டெடுக்கிறார் சுந்தரனை. அந்த மாதிரி எத்தனையோ காலங்களுக்கு முன்னாலே கோயில் கைங்கரியத்துக்குங்கிறதுக்காக அலாட் பண்ண அந்த லேண்ட்ஸை நமக்கு எந்த விதத்திலையும் உரிமை இல்லாத நம்ம காலத்துல இது நம்ம பொறுப்புல இருக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக நாம வித்துட்டால், அப்போ பகவானுக்கு அந்த முன்னோர்கள் கொடுத்த வாக்கை நாம எத்தனை சுலபமா தூக்கி எறிஞ்சிடறோம் பாத்தீங்களா. அப்போ இதுதான் நீதிக்கு புறம்பான செயல். முன்னோர்கள் என்னைக்கோ எழுதி வச்சா அது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. நம்ம ஜென்ரேஷன் நாம அதை பராமரிச்சுட்டு போகணும். அதான் நமக்கு கொடுத்துருக்கிற விதி. அதை விட்டுண்டு நம்ம பொறுப்புல இருக்குதுங்கிறதுக்காக நாம வித்துட்டோம்னு சொன்னா, அப்போ பரம்பரையா முன்னோர்கள் கொடுத்த வாக்கை, சிவபெருமானுக்கு கொடுத்த வாக்கை நீங்க மீறிட்டீங்களே. இப்படிப்பட்ட வாக்குறுதியை மீறினால் இது ஒரு குற்றம். அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு தண்டனை இருக்கத்தான் செய்யும். அப்போ இப்படிப்பட்ட தவறுகளை எல்லாம் செய்யக்கூடாது. இப்படி செய்யும்போது அது குற்றமான செயலாகும். அப்போ இதே மாதிரி உங்களுடைய மூதாதையர் எதுக்காவது இல்லை, நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம், யாருக்கிட்டையாவது எப்பா 3 மாசத்துல கொடுத்துற 6 மாசத்துல கொடுக்குற ஏதோ ஒரு கடன், ஒரு பெரிய சின்னது பெருசு ஏதோ ஒன்று வாங்குறீங்க. அந்த கடன் ஒன்று வாங்கும் போதே ரொம்ப ஆழ்ந்து கவனிச்சு வாங்கணும். நாம் இது எப்படி திருப்பி கொடுக்க முடியும், இதை தவறிட்டா என்னாகும், இதெல்லாம் ரொம்ப நாம ஆழ்ந்து கவனிக்கணும். கவனிச்சு தான் அந்த கடனே வாங்கணும். அப்போ அவங்க நம்ம வாக்கு கொடுத்த மாதிரி உரிய நேரத்தில் அந்த கடனை திருப்பி தந்துட வேண்டியது ஒரு பரிபூர்ணமான கடமை. அந்த வாக்கு தவறிட்டாலே, அந்த குறிய நேரத்தில் கடனை திருப்பி தவறிட்டாலே அது ஒரு பெரிய குற்றம். இது நம்ம வாங்கினாலே இப்படி. இது ரொம்ப பேர் அந்த காலத்துல தன்னுடைய பெற்றோர்கள் பட்ட கடனை அதை தீர்க்கறதுலயே மிகவும் முன்னுரிமை வைப்பான். அதுதான் நீதிமான்னு சொல்றது. ஒரு எழுத்தும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு வாய்மொழி விடுபடிக்கிட்டே உங்க அப்பா எங்கிட்ட 10 லட்ச ரூபா வாங்கினாண்டா, அது ஊருக்குள்ள 4 பேருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கும். 10 லட்சம் வாங்கினது
ஆனால் ரிட்டர்ன் எல்லாம் ஒன்றும் கிடையாது. வாங்கியிருக்கான், செலவு பண்ணியிருக்கான் குடும்பத்துக்கு. அவன் என்ன பண்ணான், செலவு குடும்பத்துக்கு தான் செலவு பண்ணான். சரி, அப்போது இந்த பிள்ளை இன்னைக்கு ஏதோ சம்பாதிக்கிறான். அப்புறம் அப்போ வாங்கினது உண்மைதான், ஊரறிஞ்ச கதை நமக்கும் தெரியும். சரி, எப்படியோ போராடி கட்டுவோம். ஒரு டாக்குமெண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. அது ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த கடனை அந்த புள்ள கட்டிடுவான் திருப்பு. அதுக்கு பேர் தான் நீதி. அதை விட்டுட்டு 1008 ரிட்டர்னில் கையெழுத்து போட்டு வாங்கி வச்சிருக்கிறது, திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அதை அக்கப்பூர் எடுத்து கொடுத்தவனை நான் சாகடிச்சு கோர்ட்டு கூப்பிட்டு அங்கூட்டு இங்கூட்டு 25 வருஷம் மல்லடிச்சால் அதெல்லாம் தான் வாக்குறுதி மீறக்கூடிய ஒரு செயல் குற்றம். அப்போ நீதிமான்னு சொல்றதுல இருந்து வாழ்க்கையில நீங்க வாழ்க்கையை ஒழுங்கா நடத்துறதுக்கு பேர் தான் நீதிமான். வாழ்க்கையை ஒழுங்கா நடத்துறது நீதியானது. அப்ப அந்த ஒழுங்கு தவறி நடந்தாலே நீங்க நீதிக்கு புறம்பானவராகும் போது தண்டனை வர்றது. அது மாதிரி அப்போ இந்த பர்டிகுலரா ஒரு வாங்கக்கூடாத கடனை வாங்கிக்கிறது, பிறகு செய்யக்கூடாத செயல்களை செய்யறது, இதெல்லாம் நீதிக்கு புறம்பான ஒரு செயல்பாடு. அது ஒரு சரியான விஷயம் இல்லை. இதுக்கும் கூட நேரடியா ஒரு சிறந்த நீதிமான சொல்றேன். ஒரு மிடில் கிரேடை சேர்ந்தவர், அவருக்கு ஒரு 3 குழந்தை இருக்கு. அந்த சூழல்ல அவரு ரொம்ப மிடில் கிரேடு, பாவம், ஏதோ வருமானத்துக்கு இது மாதிரி இருக்கு. அந்த ஒய்ஃபு கொஞ்சம் அடம்புறையில் கொஞ்சம் அவசியமான விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க. அப்போ அந்த நபர் ஏதாவது ஒன்று கடன் வாங்கி இதெல்லாம் கொஞ்சம் கட்டிக்கிட்டு ஒழுங்கு பண்ணலாமே அப்படி இப்படின்னு புருஷங்கிட்ட அடிக்கடி டிமாண்ட் பண்ணும்போது அந்த கணவன் மிடில் கிரேடு சொல்கிறான் ஒரே வரியில், நாம ஏன்னா அதெல்லாம் ஒரு பர்மனெண்ட் வருமானம் கிடையாது. கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸுன்னா மாசானா உலகம் எங்குதான் இல்லையோ கையெழுத்து போட்டா ட்ரெஸ்லேருந்து பணம் வரும். அவர் அது மாதிரி பேசுறார். அது நாமோ கை நீட்டி கடன் வாங்கிச்சுன்னு சொன்னா எந்த கேரண்டி வச்சுட்டு நீ பணத்தை திருப்ப மாசம் மாசம். அப்போ பேங்க் ஆகட்டும், பிரைவேட் ஆகட்டும், யாராகட்டு அந்த டியூ கட்ட சொல்லி அவன் நோட்டீஸ் கொடுத்தாலும் ஆள் தேடினாலும் எதை வச்சு கட்டுறது ரொம்ப தெளிவா ஸ்டஃப்னா அவர் சொல்றார். ஒய்ஃபு நமக்கு சாப்பாட்டுக்கு கொடுக்குறானா, சாப்பாட்டுக்கு சாப்பிடுவோம், நிம்மதியா இருப்போம். சாப்பாட்டுக்கே கொடுக்கலையா, பகவானே இன்னைக்கு நீ கொடுத்தது இவ்வளவுதான், சாப்பிடுற படுத்துற, சாப்பாட்டுக்கு நான் கொடுக்க தவறிட்டானா கடன் வாங்கி சமைக்காதே, பட்னி போட்டுரு, குழந்தையும் சரி நானும் சரி நீயும் சரி. எவ்வளவு தெளிவான வார்த்தை பார்த்தீங்களா? சாப்பாட்டுக்கு கொடுக்க வேண்டியது பகவானோட கடமை. அப்போ பகவான் சாப்பாட்டுக்கு கொடுக்கலன்னு சொன்னா கடன் வாங்கி சாப்பாடு சமைக்காதே, குழந்தைகளை பட்னி போடு, கடவுள் அதுக்கு பொறுப்பு, ஒரே வரையில சொல்றாரு. அப்படி எதுக்கு அந்த வார்த்தையை உபயோகிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, இந்த கடன் வாங்கி இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சா எந்த அடிப்படையில் இந்த கடனை நீ கட்டுவே? அப்ப கடன் கொடுக்கிறவன் கேள்வி கேட்பானே, அப்ப நீ அவன்கிட்ட எதையாவது ஒண்ணு சொல்லி கடனை வாங்கிட்டு பிறகு அவன் சொன்ன மாதிரி நடக்கலன்னு சொன்னா அவன் நமக்கு தோல்ல துண்ட போடுற மாதிரி கேட்டா நாம என்ன பதில் சொல்றது? எவ்வளவு தெளிவா இருக்காரு பாத்தீங்களா? அப்போ அந்த செயல்ல அவர் நீதிமானா இருக்கிறது மறைபொருள் செயல், நேரடியா இல்ல. எப்படி கட்டுறது, அந்த அச்சம்ங்கிறது வேற. ஆனா அந்த அச்சம் உருவாகிறது எந்த அடிப்படையில் உருவாகுது? ஒரு நீதிமானான வாழ்க்கை. இப்படி எந்த ஒரு சம்பவமா இருந்தாலும் கூட இது நம்மால முடியுமா வாக்கு கொடுத்த பிறகு? அப்படி முடியாத ஒரு வாக்கு கொடுத்துட்டால், அந்த வாக்கு தவறிட்டா அது நீதிக்கு புறம்பான செயலாச்சு. அப்படின்றது ஆழ்ந்து கவனிச்சு வாழ்க்கை நடத்தினால் நம்ம வாழ்க்கை எப்பவுமே நீதிமானுக்கு உட்பட்டதா இருக்கும்னு மாற்றம் கிடையாது. அதே மாதிரி எத்தனையோ சமாச்சாரத்துல நம்ம வாழ்க்கையில பப்ளிக் லைஃப் சந்திக்கிறோம், அதுல ஒன்றும் மாறுதல் கிடையாது. அப்போ அத உங்களுக்கு புரியறதுக்காக ரொம்ப நேரடியாவே ஒரு விஷயத்த சொல்றோம். எந்த சூழல்லையோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தவறு நடந்துருது, அது ஒரு கேஸ் கோர்ட்டு அது மாதிரி எல்லாம் போயிடுறது. அதுக்கு நாம விரும்புகிறோமோ விரும்பலையோ எப்படியோ நம்மளை சாட்சியா போட்டுடலாம் வச்சுக்கோங்க. ஏதோ இவன் தான் பார்த்தான்னு எவனோ சொல்லிட்டான், அது நம்மளை போட்டான் சாட்சியான்னு வச்சுக்கோங்க. அப்போ நாம அந்த இடத்துல அவன் போலீஸ்காரங்கிட்ட இதை எப்படியோ ஒண்ணு அந்த போலீஸ்காரன் டிமாண்ட் பண்ணாலும் சரி, இல்ல நமக்கு ஏதாவது ஒரு காரணம் ஏதாவது இருந்ததுனாலும் சரி, நாமும் உண்மையே சொல்லாம இருக்கலாம், அது வேற விஷயம். அதாவது அதுக்கு ஏதாவது ஒரு காரண காரியங்கள் எடுத்துட்டு உண்மையை நாம சொல்லாம இருக்கலாம். அது சட்ட ரீதியா அது கூட தப்புன்னு சொல்றான்.
ஆனா எந்த விதத்திலயோ நமக்கு சொல்ல முடியாதுங்கிற ஒரு நிலை வரும்போது அது சொல்லாம இருந்துட்டா கூட ஒரு பெருசா தவறுன்னு சொல்லிட முடியாது. ஆனா நிச்சயம் பொய் சொல்லக்கூடாது. நம்மளோட பொய் சாட்சியின் காரணமாக ஒரு ஜீவன் தண்டிக்கப்பட்டால் அது மாதிரி குற்றம் எதுவுமே கிடையாது. அப்போ நீங்க நீதிமானா இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த நீதிக்கு புறம்பா இவ்வளவு பெரிய ஒரு தவறான காரியம் பொய் எதற்காகவும் சொல்லி இன்னொரு ஜீவனுக்கு நாம் இடையூறாக இருந்து அதன் மூலமா நாம் எவ்வளோ பெரிய நன்மை அடைஞ்சாலும் கூட அது நிச்சயமா நிலைக்காது, சரியானது இருக்காது. பிற்காலத்தில் அதற்கான தண்டனை வந்தே தீரும், மாற்றமே கிடையாது. அப்போ நீங்க நீதிமானா வாழ்றது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் எந்த சூழல்லையாவது ஒரு அவசியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா இருந்தாலும் கூட நீங்க உண்மையே சொல்லாம இருந்துடலாமே தவிர பொய் எதுக்காகவும் சொல்லக்கூடாது. அதன் மூலமா மற்றவர்கள் பாதிக்க கூடாது. எல்லாத்த விட இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆக நாம பல்வேறு விஷயங்களை கோடிட்டு காட்டுறோம். ஆனா ஒவ்வொரு மனிதர்களுமே தான் வாழும் வாழ்க்கையிலே இந்த கடமை தவறாம நாம நீதியா இருக்கணும். அதாவது கடமை தவறாமல், கடமை தவறுனா அது நீதி போச்சு, அதான் அர்த்தம். அந்த கடமை தவறாமல் நீதியா இருக்கணும், அதுதான் சுத்தமான வாழ்க்கை. அப்படிங்கறதுக்காக இந்த நீதிமான்கிற டைட்டில கிரகஸ்தனுக்காக சொல்றோம். அப்ப இந்த கடமைய யார் ஒருவனும் சரியா எடுத்துட்டு போய் அதை வாழ்ந்து முடிக்கிறானோ அவன் எல்லாருமே நீதிமான் தான். அப்ப இந்த கிரகஸ்தனுக்கும் கூட கடமையை சரியா செய்யக்கூடிய வாழ்க்கை தேவைன்னு சொன்னா அப்ப நீதிமான்கிற இந்த செய்தி கிரகஸ்தனுக்கு மிகவும் பொருத்தமானதே என சொல்லி செய்தியை நிறைவு செய்கிறோம். இறைவா வணக்கம்.